குல் ஹுவல்லாஹு அஹத் 3 விருத்தம், குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 விருத்தம், குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 விருத்தம் ஓதி 2 கைகளிலும் ஊதி உடம்பெல்லாம் தடவி விட்டு படுப்பார்கள். இப்படி ஒருவர் செய்தால் காலையில் அவர் விழித்து எழும்புற வரையிலும் அவருக்கான பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும் என்று வேறு சில ஹதீசுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதற்கான விளக்கத்தை செயல்படக்கூடிய முறையை சொல்லி காட்டுகின்றார்கள். وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله ونفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو علينا إسرا كما حملته على الذين وحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் சூரத்துல் பக்ரா 284வது வசனத்தின் விளக்கத்தையும் 85, 86 வசனங்களின் மேலோட்டமான விளக்கத்தையும் பார்த்தோம். 284வது வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுடைய நிலை, அது எப்படி அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, அதனால் அவர்கள் குழப்பமடைந்து மிகவும் சிரமத்துக்கு ஆளானார்கள் என்பதை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும்போது வைன் துபுது மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுகும் பிஹில்லாஹ், அதாவது நீங்கள் சென்ற பாடத்தில் குர்ஆன் வசனம் இறங்குகின்றது வைன் துபுது மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுகும் பிஹில்லாஹ், அதாவது உங்களுடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அதை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களை குற்றம் பிடிப்பான், அதற்கும் அல்லாஹு தஆலா விசாரணை நடத்துவான், அதற்கும் அல்லாஹு தஆலா கூலி வழங்குவான், நல்லதாக இருந்தால் நல்லது, தீயதாக இருந்தால் தீயது என்ற வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கெல்லாம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க, நிறைய கவலைப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறைப்படுகின்றார்கள். இப்போ ஹதீஸில் பார்க்குறோம் ஜஸவ் அலா ருகபிஹிம், அதாவது முழங்கால் தாளிட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த செய்தியை முறைப்படுறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சக்திக்குட்பட்ட ஏராளமான கடமைகளை, அது தொழுகையாக இருக்கலாம், அல்லது ஜகாத்தாக இருக்கலாம், அல்லது இது போன்ற ஏனைய கடமைகளாக இருக்கலாம், நாங்கள் அதை முழுமையாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். இப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். அப்போ எங்களுக்கு மிக சிரமமாக இருக்கின்றது. அப்போ உள்ளத்தில் உதிக்கக்கூடியதையும் அல்லாஹு தஆலா கணக்கு பார்ப்பான் என்று சொன்னால்
எப்படி நாங்கள் தப்புறது என்ற பயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறப்படுகின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நசியத்து செய்கிறாங்க. அதாவது அல்லாஹு தாலா ஒரு கட்டளையை இட்டார் என்று சொன்னால் சமிஅனா வாத்தானா, செய்மடுத்தோம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டோம் என்று சொல்லுங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய எங்களுக்கு முரண்பட முடியாது. அல்லாஹு தாலா எங்களை படைத்தவன், எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தான் தெரியும், எங்களால் தீர்மானிக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் அது எங்களுடைய உள்ளத்துக்கே அல்லது எங்களுடைய செயல்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும், அதற்கு முற்றிலும் கட்டுப்படத்தான் வேண்டும் என்று நசியத்து செய்கிறாங்க. சொல்லி போட்டு சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேல் காலத்தில், அதாவது வேதக்காரர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சட்டம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னால் சமிஅனா வ அஸைனான்னு சொன்னார்கள். செய்மடுத்தோம், இதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வேதத்தை செய்மடுத்தோம், அதற்கு மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம், மாறாக சமிஅனா வ அதானா, நாங்கள் செய்மடுத்தோம், கட்டுப்பட்டோம், வழிபட்டோம் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசிஹத் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இலகுவை வேண்டும்படியும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டும்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நசீஹத்து செய்கிறாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் கட்டுப்பட்டுறாங்க, மறுப்பு தெரிவிக்கல. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய நல்ல பண்பு, அதாவது மறுமைக்காக வாழ்ந்தவர்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னோடனே உடனே ஆமன்னா வசல்லம்னா சமிஅனா வ அதானான்னு சொல்லிட்டார்கள். நாங்கள் செய்யமடுத்தோம், நிச்சயமாக நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்விடத்திலிருந்து, அதாவது 285வது வசனம் 286வது வசனங்கள் இறக்கப்படுகின்றன. அதிலே அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காரியத்தை இலகுபடுத்துகின்றான். இதெல்லாம் சென்ற பாடத்தில் விளக்கமாக பார்த்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த 285வது வசனம் 286வது வசனம். இந்த 2 வசனங்கள் தான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். இதற்கு சொல்லப்படும் ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை முடிக்கக்கூடிய வசனங்கள் என்று இதற்கு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த 2 வசனத்துடைய விளக்கங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். நாங்கள் ஆரம்பமாக 2 வசனங்களுக்கும், இந்த 2 வசனம், அதாவது 285 286, இந்த 2 வசனங்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அதில் சில சிறப்புகள் முன்னால் சொல்லப்பட்டுச்சு, இன்றைக்கு திரும்பவும் உங்களுடைய ஞாபகத்துக்கு அதை சொல்கிறேன். முதலாவதாக இந்த வசனத்துக்குரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தை ஓதினால், இந்த 2 வசனங்களையும் ஓதினால், 285 286 இந்த 2 வசனங்களையும் யாரோ ஒரு முஸ்லீம் ஓதினால் அதில் நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் இருக்குது, அவைகள் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று இந்த வசனத்தை ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். இதை சஹீஹான ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், அதாவது முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் பார்க்குறோம். இந்த ஹதீஸ் சென்ற பாடத்திலேயும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது மிகச் சிறப்பான ஒரு மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மனித சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மலாய்க்கமார்களிலே மிகச்சிறந்தவர்களான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். யாஷா அல்லாஹ், எவ்வளவு சிறப்பான ஒரு மஜ்லிஸ்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த பாக்கியம் சஹாபாக்களுக்கு கிடைச்சு. அல்லாஹு அக்பர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உரையாடி கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு நகீத், ஒரு சத்தம் கேட்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி வானத்தை பார்க்கின்றார்கள். அப்போது வானத்தின் ஒரு வாயில் திறக்கப்படுகின்றது. அந்த வாயிலை பொறுத்த வரையில் அன்றுதான் திறக்கப்பட்டது, அதற்கு முன்னர் எப்போதுமே திறக்கப்படவில்லை, அதுக்கு பின்னாலும் திறக்கப்படவில்லை. அப்போ ஒரே ஒரு விடுத்த முதலாவதாக அந்த வாசல் திறக்கப்படுது. அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல்,
ஒரு ஒரு விசேஷம் நடக்க போகுதுன்றது எங்களை காட்டுது. அப்ப அந்த வாசலூடாக ஒரு மலக்கு இறங்குறார். அந்த மலக்கை பொறுத்த வரையில் அன்றுதான் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார். அதற்கு முன்னால் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கியதே கிடையாது. லம் யன்சில் கத் இலல் யௌம் இல்லல் யௌம், இன்றே தவிர இந்த மலக்கு ஒரு நாளும் வானத்திலிருந்து இறங்கியது கிடையாது. வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுகின்றார். வந்த மலக்கு சலாம் சொல்லுகின்றார். சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், அப்ஷிர். அப்ஷிர் என்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதர் வாயில் வரக்கூடிய நல்ல வார்த்தை. ஒரு உதவி கேட்டு போறோம், ஒரு வசதி இல்லாத மனிதன் ஒரு வசதி உள்ள மனிதன்கிட்ட உதவி கேட்டு போறார். அப்ப அவர் சொல்றாரு அப்ஷிர். அப்படி அர்த்தம் என்ன? உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அப்ப இந்த மலக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ற அப்ஷிர் அப்படின்னா உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். நான் சொல்ல போற செய்தி வந்து விசேஷமானது, அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய மிக விசேஷமான ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் என்று அந்த மலக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி விட்டு இப்படி சொல்லுகின்றார். சொல்றாங்க, பினூரைனி ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபிய்யுன் கப்லக். இரண்டு ஒளிகள், இரண்டு ஒளிகள் அல்லாஹ் உங்களுக்கு கிஃப்டாக தந்திருக்கிறான். இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்ப விசேஷம் தானே. ஒரு நபிக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள்ல இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடை வழங்கப்படுது. அந்த மலக்கு சொல்றாரு, உங்களுக்கு முந்தி எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படலை. அப்ப அதுல என்ன விளங்குது? ஒன்று, கொடுக்கப்படக்கூடிய கொடை மிகச் சிறந்தது, மிகச் சிறப்பானது. அதே போல கொடுக்கப்படக்கூடிய நபி அவரும் சிறப்புக்குரியவர். அதே போல அந்த நபியுடைய உம்மத்தும் சிறப்புக்குரியவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. 1,24,000 நபிமார்கள் ஒரு நபிக்குமே கொடுக்காத, ஒரு சமுதாயத்துக்குமே கொடுக்காத இரண்டு சிறப்பம்சங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினருக்கும் கிஃப்டாக கொடுக்கின்றான். அவர் சொல்லி போட்டு அவர் சொல்றாரு, அந்த இரண்டும் என்னவென்று சொன்னால் ஃபாத்திஹத்துல் கிதாப். அவனால் குர்ஆன்ல முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம் இலா ஆகிரி, கடைசி வரைக்கும் 7 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். குர்ஆனுடைய தோற்றுவாயின்னு சொல்வார்கள். அதாவது முஅத்தபரான உலமாக்களுக்கு இடையில இத்திஃபாக் இருக்குது. அதாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்கள்ல சூரத்துல் ஃபாத்திஹா விட்டா 113 அத்தியாயங்களில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தத்துவங்கள், அல்லாஹ்வுடைய நுணுக்கங்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வினால் மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய தீனுடைய விளக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றது என்று முஅத்தபரான உலமாக்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு விசேஷமான ஒரு அத்தியாயம். அது தனியாக அல்லாஹ்வுடைய கிருபையினால சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் சொல்லப்படுற போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவருடைய விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டுச்சு. இன்னமும் என்னுடைய பதிவில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்ட பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த அத்தியாயத்தில் தௌஹீத் இருக்குது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்குது, அதே மாதிரி நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பது சொல்லப்படுகிறது, நேர்வழி தவறிகள் யார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு பிரார்த்தனை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு. நேர்வழி பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ் அதுதான் மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படை தேவை. மற்ற எதுவும் இல்லாவிட்டால் நேர்வழியாக முக்கியமானது. இந்த நேர்வழி தான் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உள்ளாக்கும், அதே போல அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்கும் சொந்த காரணமாக்கும். அது இல்லைண்டா ஒன்றும் இல்லை.
அப்படிப்பட்ட அந்த அத்தியாயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய உம்மத்தினருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹா தனியாக பேசப்பட வேண்டியது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3 மாசங்கள் அதற்கான விளக்கங்கள் தரப்பட்டன. இதே போல இரண்டாவதாக சொல்றார் அந்த மலக்கு வஹவாத்தீமு சூரத்தில் பக்ரா. பக்ரா சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள், கடைசி 2 வசனங்கள், அதனால் இதுக்கு ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா என்ற அந்த 2 வசனங்களுக்கும் பெயர் சூட்டப்பட்டது. இந்த இரண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் அதிவிசேஷமாக கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் இதான் சொல்லி போட்டு அந்த மலக்கு சொல்றார், லம் தக்ரா பிஹர்ஃபின் லன் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு. அந்த இரண்டிலும், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்தது ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா சொல்லக்கூடிய 285 86 2 வசனங்களையும் யாராவது ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்தை ஓதினாலும் கூட அதிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடைகள் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மலக்கு சொல்லுகின்றார், பிஷாரத்து செய்கின்றார், நன்மாராயமாக சொல்லுகின்றார். அப்ப இது இந்த 2 வசனங்களிலும் உள்ள மிகச் சிறப்பான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், இந்த 2 வசனங்களையும் இரவையில ஒருவர் ஓதிவிட்டு படுத்தால் விடுகின்ற வரையிலும் அவருக்கு பாதுகாப்புக்கு போதுமானது. அனைத்து தீங்குகளையும் அவரை விட்டும் தடுக்கக்கூடியது, அவரை பாதுகாக்கக்கூடிய 2 வசனங்கள். இது பற்றி புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ்ல அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூலம் அறிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கரா பில் ஆயத்தைனி மின் ஆகிர் சூரத்தில் பக்ரா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு. மாஷா அல்லாஹ். யார் ஒருவர் இரவையில இந்த 2 வசனங்களையும் ஓதுகின்றாரோ அவருக்கு பாதுகாப்புக்கு போதுமானது. கஃபதாஹு, அனைத்து தீங்குகளையும் அவரை விட்டும் தடுக்கக்கூடியது, அவருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் இரவையில ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக ஓத வேண்டிய 2 வசனங்கள். இப்ப இந்த வசனம் 2ஐயும் ஓதுவதாக இருந்தால், இரவு என்று சொல்லும் போது சூரியன் அஸ்தமித்து விட்டா இரவு ஆரம்பிச்சிட்டு, சூரியன் அஸ்தமிக்கின்ற வரையில்தான் முந்தின நாளுக்குரியது, முந்திய பகலுக்குரியது. ஆனால் சூரியன் அஸ்தமித்து விட்டால் அடுத்த நாளுக்குரிய இரவு ஆரம்பித்து விட்டது. அப்ப இந்த வசனங்கள் 2ஐயும் ஒருவர் வேணுமென்றால் சூரியன் அஸ்தமித்த பிறகு தால் மகரிபு தொழுகைக்கு முன்னால அல்லது மகரிபு தொழுகைக்கு பின்னால ஓதலாம், அல்லது இஷா தொழுகைக்கு பின்னால ஓதலாம், அல்லது இரவுடைய நேரத்தில் எந்த வேலையிலும் ஓதலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஓதக்கூடிய நேரம் ஆரம்பிக்குது சூரியன் அஸ்தமிச்சதில் இருந்தே. நான் மகரிபுடைய பாங்கு சொல்லப்பட்டுட்டா அது ஓதுறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிட்டு. விரும்பினா நீங்க ஆரம்பத்திலே ஓதலாம், அல்லது மகரிபு தொழுகைக்கு பின்னால ஓதலாம், அல்லது மகரிப் தொழுகை தொழுது விட்டு ஓதலாம், அல்லது இஷாவுக்கு பின்னால ஓதலாம், எப்படி ஓதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இரவைக்கு படுக்கைக்கு செல்லும் போது ஓதிவிட்டு படுப்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி செயல்படுத்தினாங்கன்னு சொன்னா, இரவைக்கு படுக்கைக்கு சென்றால் படுக்கையில உட்கார்ந்து கொண்டு பின்வருமாறு ஓதுவார்கள். ஆயத்துல் குர்சி ஓதுவார்கள். முதலாவது உங்களுக்கு தெரியும், சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம், ஆயத்துல் குர்சி விளக்கத்தில் பார்த்தோம். ஆயத்துல் குர்சியும் ஒரு மனிதனை இரவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அது நீண்ட வரலாறுகள் இருக்கின்றன. அதுக்கான விளக்கம் ஆயத்துல் குர்சியில உங்களுக்கு தரப்பட்டன. அப்ப ஆயத்துல் குர்சியை முதல்ல ஓதுவாங்க. இரண்டாவதாக இந்த 2 ஆயத்தையும் ஓதுவார்கள். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதுவார்கள். அதுக்கு அடுத்ததாக குல் ஹுவல்லாஹு அஹத் 3 வருத்தம்,
குல் அவுது பி ரப்பில் ஃபலக் 3 விடுத்தம், குல் அவுது பி ரப்பின் நாஸ் 3 விடுத்தம் ஓதி 2 கைகளிலும் ஊதி உடம்பெல்லாம் தடவி விட்டு படுப்பார்கள். இப்படி ஒருவர் செய்தால் காலையில் அவர் விழித்து எழும்புற வரையிலும் அவருக்கான பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும் என்று வேறு சில ஹதீசுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதற்கான விளக்கத்தை செயல்படக்கூடிய முறையை சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால இந்த 2 ஆயத்துக்களையும் நான் சொன்னது போல சூரியன் அஸ்தமிச்ச பிறகு ஓதலாம், மக்ரிபுக்கு பின்னால் ஓதலாம், இஷாவுக்கு பின்னால் ஓதலாம், அல்லது வீட்டுக்கு போன பிறகு ஓதலாம், பிரச்சனை கிடையாது. சூரிய அஸ்தமனத்திலிருந்து இரவில் எந்த ஒரு இடத்தில் ஓதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிறப்பு படுக்கைக்கு முன்னால் ஓய்விட்டு படுப்பதுதான் சிறந்தது. அடுத்த 3ஆவதாக இந்த 2 ஆயத்துடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் போது, இந்த ஆயத்து 2 வீட்டில் ஓதப்பட்டால் சுப்ஹானல்லாஹ் ஷைத்தான் விரண்டோடுகின்றான், விரட்டப்படுகின்றான். மத்ரூத் இன் பைத்தின் துக்ரவு ஃபீஹி ஹாத்தைன் ஆயத்தைன். இந்த 2 ஆயத்துகளும் ஓதப்படக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரட்டப்படுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள், அதில் அதிவிசேஷமான பிரச்சனையாக இருப்பது குறிப்பாக சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மனவியாதி. இந்த மனவியாதி எதனால் ஏற்படுகின்றது? ஷைத்தானுடைய தாக்கத்தினால ஏற்படுது. அப்ப இந்த ஷைத்தானை விரட்டுறதுக்காக வேண்டி அங்க போறாங்க, இங்க போறாங்க, ஓதி பார்க்கறவன்ட்ட போறாங்க, அல்லது நூல் கட்டுன்ட்டு போறாங்க, அல்லது மந்திரிக்கின்ற போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய வழி ஷைத்தானை வீட்டிலிருந்து விரட்டுவதற்கு இந்த 2 ஆயத்துகளை மட்டும் ஓதினா போதும். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிச்சு ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற இந்த 2 வசனங்களையும் வீட்டில் ஓதினால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் விரண்டோடுகின்றான், விரட்டப்படுகின்றான். இதே போல சூரத்துல் பக்ராவுக்கும் அந்த சிறப்பு இருக்குது. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான். அப்ப இது சம்பந்தமாக திர்மிதியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب كتابا قبل أن يخلق السماوات والأرض بألف عام. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமியை படைப்பதற்கு அல்ஃபையாம் 2000 வருடங்களுக்கு முன்னால, எப்படி வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹு தஆலா ஒரு ஏடை எழுத சொல்றான். அந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டிருக்கின்றது, அன்ஸல மின்ஹு ஆயத்தைனி ஹதபிஹிமா சூரத்துல் பக்ரா, ஹதம பிஹிமா சூரத்துல் பக்ரா. அப்ப இங்க எழுதப்பட்ட ஏடு என்னன்னு பார்த்தா அல் குர்ஆன். அப்ப அந்த அல் குர்ஆன் என்பது இன்று நேற்று எழுதப்பட்டதல்ல, வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால எழுதப்பட்டது. அப்ப அந்த கிதாபுல, அந்த குர்ஆனில் 2 வசனங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. அந்த 2 வசனங்களும் லா துக்ரானி ஃபீ பைத்தி தாரின் ஃபீ பைத்தின் அல்லது ஃபீ தாரின் ثلاث ليال فيفر بها الشيطان. இந்த 2 வசனங்களும் ஒரு வீட்டில் 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஓதப்பட்டால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் விரண்டோடுகின்றான், அந்த வீட்டை விட்டும் விரட்டப்படுகின்றான். எனவே நீங்க பரீட்சித்து பார்க்கலாம். அதாவது சிலருக்கு நோயாய்ப்பட்டிருக்கும், மருந்து எடுத்து பார்ப்பாங்க, சுகமாகல. சில நேரம் அவர்களுக்கு ஜின் பாதிப்பு இருக்கலாம், அல்லது வேறு விதமான மனநோய்கள் ஏற்பட்டிருக்கலாம். இவர்களை குணப்படுத்துவதற்கு டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வைத்தியம்தான் இந்த வைத்தியம். எனது வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த 2 வசனங்களையும் ஓத வேண்டும். ஓதினால்
ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் வெருண்டு ஓடுகின்றான் என்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்த நாலாவது, இந்த 2 வசனங்கள் நாலாவது சிறப்பு என்ன பார்த்தோம்னு சொன்னா, இந்த 2 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 விடுத்தம் கொடுக்கப்படுது. ஒன்று, அவர்கள் மேராஜிலே பயணத்தின் போதே சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் வைத்து கொடுக்கப்படுது. இரண்டாவது, நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸில் ஒரு ஸ்பெஷல் மலக்கு, விசேஷமான ஒரு மலக்கு, ஒரு விசேஷமான வாயிலூடாக இறங்கி வந்து அந்த வசனத்தை பிஷாரத்து செய்வித்த ஹதீஸ் என்ற பாடத்தில் பார்த்தோம். முன்னால பார்த்தோம், நாங்கள் சென்ற பாடத்திலையும் பார்த்தோம். நாங்கள் அப்ப அதே நேரத்தில் ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. இதே போல இந்த வசனம் 2வது விடுத்தமாக மேராஜுடைய பயணத்தின் போது சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் வைத்து கொடுக்கப்படுது. சித்ரத்துல் முன்தஹா, அதாவது மேராஜுடைய பயணத்தை பற்றி நீண்ட வரலாறு இருக்கின்றது. அதில் ஒரு பகுதி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம்மா உஸ்ரிய பி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தஹா இலா சித்ரத்தில் முன்தஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் பயணம் அழைத்து செல்லப்பட்ட போது ஆரம்பத்தில் பைத்துல் மக்திஸ் போனாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து, அதாவது மின் ஏனி, நாங்கள் லிஃப்ட்னு சொல்லுவோம். அன்றைக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது மேராஜ் என்று சொல்லக்கூடிய மின் ஏனி, அற்புதமான ஒரு ஏனி. ஆனால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கு போனது புராக் என்ற வாகனம். எல்லா நபிமார்களும் பயணம் செய்வதற்காக பயன்படுத்திய ஒரு வாகனம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பயன்படுத்த கொடுத்தார். அந்த வாகனத்தில் தான், புராக் என்ற வாகனத்தில் தான் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கு போனாங்க. நீண்ட வரலாறு. ஆனால் பைத்துல் மக்திஸிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போனது மேராஜ் என்று சொல்லக்கூடிய மின் ஏனி. கண்ணத் மூடி திறக்கத்துக்கிறதே போயிடும், அவ்வளவு வேகமானது. சுபஹானல்லாஹ். இலட்சம் மைல்களை தாண்டி 7வது வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போவதாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இவ்வளவு வேகமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கு போறாங்க. அங்கிருந்து மேராஜ் சென்று சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட போறாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள், அதுக்கு மேலே போக முடியல. அதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே உயர்ந்து சென்றார்கள். எந்த அளவுக்கு உயர்ந்து சென்றார்கள் சொன்னால், அல்லாஹ்வுடைய கலம், எழுதுகோல் பேனா எழுதுகின்ற ஓசை அவர்களுக்கு கேட்கின்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து சென்றார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ்களில் பதியப்பட்ட உண்மையான செய்தி. அப்ப அந்த பயணத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப சித்ரத்துல் முன்தஹா தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய இலைகள் குலைகள் எல்லாம், அதாவது மனிதனால வர்ணிக்க முடியாத விசாலமானது, அதே போல மிக அழகானது. உலகத்தில் எங்குமே இல்லாத அழகு அனைத்தையும் ஒருங்கே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம் தான் சித்ரத்துல் முன்தஹா. அந்த மறை வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போறாங்க. போனால் அந்த இடத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு, அதாவது 7வது வானத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கப்படுது. என்ன கிஃப்ட்? 3 கிஃப்ட்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, நாங்கள் இன்றைக்கு வளமையாக தொழுது வரக்கூடிய 5 வக்து தொழுகை. நாங்கள் வளமையாக என்று தொழுது வரக்கூடிய 5 வக்து தொழுகை ஆரம்பத்தில் 50 வக்தாக கடமையாக்கப்பட்டுச்சு. சந்தோஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வராங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, இது எங்கட கற்பனைக்கு பெரிய செய்தியாக இருக்கலாம், ஆனால் அகலத்தையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு இது அற்பம். இது அற்பமான விஷயம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 6வது வாரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திக்க வைத்தார்னு சொன்னா இது சாதாரண விஷயம். இதை விட அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன கிஃப்ட் தந்தானியில் போட்டு சொல்றாங்க, 50 வக்து தொழுகை எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் என் உம்மத்துக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது சொல்றாங்க. சந்தோஷமா சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தஜ்ரிபா, அதாவது அனுபவித்தவன், அதாவது ஏற்கனவே இதை செயல்படுத்தி பார்த்தவன், என்னுடைய உம்மத்துக்கே இதை விட பாரங்குறைந்த சுமைகளை கூட சுமக்க முடியாமல் போய்விட்டது. 50 வக்து ஒரு நாளை தொழுறோம்னு சொன்னா மனிதனுக்கு வேலை செய்யறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, வேற ஒன்றுக்குமே நேரம் இருக்காது. அதனால நீங்க போங்க, அல்லாஹ்ட்ட போய் திரும்ப போய் கேளுங்க, குறைக்கும்படி போறாங்க. 5 குறைக்கப்படுது, 45 திரும்பி வராங்க. திரும்பவும் சந்திக்கிறான், திரும்ப போய் குறைங்க கேளுங்க, திரும்பவும் போறாங்க. இது நீண்ட வர்றாரு. இப்படி போயிட்டு 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 கடைசியாக 50 வக்து தொழுகை 5 வக்தாக ஆக்கப்பட்டது. எண்ணிக்கையில் 5, ஆனால் நன்மையில் 50. அல்லாஹு அக்பர். இது அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். எப்படி போறா, நோன்பு மாதத்தில் லைலத்துல் கத்ர் கடைசி பத்திரம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு இரவையில தொழுதால் 1000 மாதங்களுக்கு சமம். அல்லாஹு அக்பர். ஒரு இரவையில நின்று வழங்கினால் 1000 இரவுகள் நின்று வழங்கியதுக்கு சமம். கிட்டத்தட்ட 93 வருஷங்களுக்கு மேல. சுப்ஹானல்லாஹ். ஏன்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வயதின் ஆக உச்சகட்ட எல்லை 60-70. அதுக்கு மேல தாண்டி போறவர்கள் மிகவுமே குறைவு. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த 60க்கு குறைஞ்சவர்கள் தான் கூடுதலாக சுப்ஹானல்லாஹ் நோயினால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க, குடிபோதைக்கு ஆளாகி இறக்குறாங்க, இதே போல விபத்துகளால இறக்குறாங்க, யுத்தத்தில் கலந்து கொண்டு இறக்குறாங்க, அடிபுடி செய்து கொண்டு சண்டை செய்து கொண்டு இறக்குறாங்க. இப்படி இந்த 50-60 குறைஞ்சாக்கள் தான் கூட இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகின்றன, ஒரு குறிப்பிட்ட காலம் போனா 60 தாண்டிய வயோதிபர்கள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மிச்சம் குறைஞ்சிரும் எண்ணிக்கை. சுப்ஹானல்லாஹ். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட உச்சகட்ட வயது 60-70. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஃபாத்தானது 63 வயது. அப்ப இந்த வயதை தாண்டி செல்லக்கூடியவர்கள் மிகவும் அரிதானவர்கள், மிகவும் குறைவானவர்கள். சரியா? அப்ப இந்த 60-70 வயதுக்குள்ள இவ்வளவு பெரிய நன்மைகளை சேர்த்துக் கொள்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா பனூ இஸ்ரவேலை பொறுத்த வரையில் அவங்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, ஃபமக்கத ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தின் மத்தியில, அதாவது அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள் 1000 வருடங்களுக்கு 50 வருடம் குறைவாக. அப்படின்னா 950 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ 950ஐயும் 60ஐயும் 70ஐயும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா எங்கட வயது மிகவுமே குறுகிய வயது. அதனால இந்த சமுதாயத்தின் மீது இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர் மீது அல்லாஹு தஆலா இரக்கம் கொண்டு அன்பு கொண்டு ரமதான் மாதத்தில் ஒரு இரவை வச்சிருக்கிறான். லைலத்துல் கத்ர் அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. அந்த இரவுல தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதில் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அந்த இரவையில இஹ்லாஸோட அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவராக ஒரு வணக்கம் புரிந்தால் 1000 மாதங்கள் வணக்கம் புரிந்த கூலி அவருக்கு கிடைக்கும். அல்லாஹு அக்பர். இதே போலதான் இந்த அதாவது 5 வக்து தொழுகை, வக்தில் 5 தொழுகிறோம். சுபஹே, லோஹரு, அசரு, மக்ரிப், இஷா
17 ரக்காத்துகள். அதுக்கு முன்னால சுன்னத்துகளை தொழுகிறோம். ஆனால் இந்த 5 வக்து தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் எப்படி கணிக்கப்படுதுன்னு சொன்னால் 50 வக்தாக கணிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் இந்த உம்மத்தினருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சரி, இது முதலாவது அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இரண்டாவதாக ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் 285 286. இப்போ நாங்கள் அந்த வசனத்தான் படித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு எதையுமே இணையாக்காத மனிதனுக்கு மன்னிப்பு இருக்கு. அல்லாஹ்வுக்கு எதையுமே இணையாக்காத மனிதனுக்கு அல்லாஹ்விட்ட மன்னிப்பு இருக்குது. வகஃபர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹ் மின் உம்மதிஹி ஷைஅன் மினல் முக்ஹமாத். மிக பெரும் பாவங்கள் உண்டான ஷிர்க்கு செய்யாத பட்சத்தில் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குது. இந்த 3 கிஃப்ட்கள் கொடுக்கப்படுது. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களும் 2 விடுத்தம் வழங்கப்பட்டதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. 2க்கும் சஹீஹான தலீல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரை முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. அப்போ இது ஒரு சிறப்பம்சம். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது விடுத்தம் கிஃப்டாக கொடுக்கப்பட்டது சித்ரத்துல் முன்தஹா என்ற சிறப்பான இடத்தில் வைத்து. அடுத்தது 5வதாக இந்த 2 வசனங்களின் சிறப்பம்சங்கள் 5வதாக இந்த 2 வசனங்களும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ் என்றால் புதையல். சுப்ஹானல்லாஹ். அந்த புதையலிலிருந்து தான் இந்த 2 வசனங்களும் இறக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஅதீது ஹவாதீம சூரத்தில் பக்ரா மின் பைத்தி கன்ஸின் மின் தஹ்தில் அர்ஷ் லம் யுதஹுன்ன நபிய்யுன் கப்லி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புதையலிலிருந்து தான் இந்த 2 வசனங்களும் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டன. இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும், எனக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ஆயத்துடைய சிறப்புகளை பற்றி சொல்வதை பார்க்க முடிகின்றது. அப்போ 5 வகையான சிறப்புகள் இந்த ஆயத்துக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த 2 வசனங்களுடைய விளக்கம் என்ன. ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். இது முதலாவது பகுதி. அதாவது 285வது வசனத்தினுடைய முதலாவது பகுதி. ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான்? ஆமனர் ரசூல். இங்கே ரசூல்னு சொன்னது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்திருக்கக்கூடிய விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை முழுமையாக நம்பினார்கள். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி. அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை அவர்களும் நம்பினார்கள். அதே போன்று அவர்களை விசுவாசம் கொண்ட விசுவாசிகளும் நம்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி? அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் தனித்தவன், அதே நேரத்தில் அவன் எந்த ஒரு தேவையற்றவன், அதே நேரத்தில் அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட விசுவாசிகளும் ஈமான் கொண்டார்கள். அதாவது அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை, அந்த வேதத்தில் மிக முக்கியமான அம்சம்தான் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹுவை பற்றிய சரியான நம்பிக்கை. அல்லாஹுவை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கிறாங்க, ஆனால் சரியான நம்பிக்கை குறைவு. இப்போ யூதர்கள் கூட அல்லாஹ் நம்புறாங்க, கிறிஸ்தவர்கள் கூட அல்லாஹ் நம்புறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் 4 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்று சொல்லுது அல்லாஹ் மட்டுமுள்ள கடவுள், சாலிது சலாதா,
பாருங்க, அல்லாஹ் நம்புறாங்க, ஆனா பிழையான நம்பிக்கை. சாலிசு தலாத்தான், மூன்று கடவுள்ல ஒரு தான் அல்லாஹ். நவுது பில்லா. அல்லாஹ் ஒரு கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், அவருடைய தாயார் ஒரு கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் கூட்டம் நம்புது. இன்னொரு கூட்டம் ஒரு படி மேலே போய் ஈசா யாரும் இல்ல, அல்லாஹ்வுடைய மகன், நவுது பில்லா, இப்னுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அல்லாஹ் நம்புறாங்க, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய மகன். நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இழிவுபடுத்தும் போது சொன்னார்கள், நவுது பில்லா, அவருக்கு தந்தை இல்ல, தவறான வழியில பிறந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப நீ இந்த கிறிஸ்தவனுடைய கருத்துப்படி பார்க்கும்போது அந்த தவறான வழிக்கு அல்லாஹ் தான் காரணம் சொல்லு. நவுது பில்லா, எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை பாருங்க. அப்ப இரண்டாவது கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்கு, இதையும் தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடவுள். சுப்ஹானல்லாஹ், ஈசா தான் கடவுள், ஈசா தான் அல்லாஹ் என்று மூன்று கூட்டம் சொல்லுது. இது பழி தவறிய கூட்டம். அதில் ஒரு கூட்டம் கொஞ்சம் பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர், ஆனா அவர்களும் காபிர்கள். ஏன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூதர் என்று நம்பியது போல அவர்களுக்கு பின்னால வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நம்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் பின்னால விளக்கம் வருது. அதனால அவர்கள் காபிர்கள். சரியா? அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தில் மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சரியாக இருந்தால்தான் மற்ற எல்லா நடவடிக்கைகளும் எல்லா செயல்பாடுகளும் சீராகும். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சீரழிந்து விட்டது என்று சொன்னால், சீர்கட்டு விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்தும் அதை விட மோசமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி போட்டு ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், அல்லாஹ்வுடைய தூதரம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை அதனுடைய அடிப்படை நம்பிக்கையான அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை ஈமான் கொண்டார்கள் என்று சொல்லி போட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், குல்லுன் ஆமன பில்லாஹ். இப்ப முன்னால விவரமா சொல்லப்பட்டுச்சு ரசூல் முஃமினூன், இப்ப குல்லுன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரும் விசுவாசிகளும் அல்லாஹ்வை விசுவாசித்தார்கள். வ மலாயிகத்திஹி, அவருடைய மலாயிகமார்களை விசுவாசித்தார்கள். வ குதுபிஹி, அவருடைய வேதங்களை விசுவாசித்தார்கள். வருசுலிஹி, அவருடைய தூதர்களை விசுவாசித்தார்கள். இந்த இடத்துல சின்ன வயசுல நாங்க பாடமாக்கின உங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அர்கானுல் ஈமான், அர்கானுல் ஈமான் எத்தனை? அர்கானுல் ஈமான் எத்தனை? நான் உங்கள்கிட்ட கேட்கல, இங்க கேட்கிறேன். அர்கானுல் ஈமான் எத்தனை? சின்ன வயசுல படிச்சது குர்ஆன் மசால. அல்லாஹு அக்பர், கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அர்கானுல் ஈமான் 6, அர்கானுல் ஈமான் 6, அர்கானுல் இஸ்லாம் 5. அடுத்தது இஹ்சான். இன்ஷா அல்லாஹ் பின்னால ஹதீஸ் வரைது விளக்கத்தை பார்ப்போம். அப்ப இந்த வசனத்துல அர்கானுல் ஈமான்ல 4 மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். சரியா? குல்லுன் ஆமன பில்லாஹ் 1, வ மலாயிகத்திஹி 2, வ குதுபிஹி 3, வ ருசுலிஹி 4. அப்ப மற்ற 2 எங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால விளக்கம் வரும். உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன், சின்னால விளக்கம் வரும். விளக்கம் வரும்போது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை. இது தெரியாத ஒரு முஸ்லிமா இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால நேரடியாக
வந்து பூமியில வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படைகள். இது ஒவ்வொரு முஸ்லீம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதனால அந்த ஹதீஸில் நாங்க பாப்பா மிசாத பத்தி கேட்கிறாங்க, ஈமான பத்தி கேட்கிறாங்க, இஹ்சான பத்தி கேட்கிறாங்க, நாளை மறுமை எப்ப ஏற்படும் கேட்கிறாங்க, அதுக்கு பிறகு மறுபடியும் அடையாளங்க பத்தி கேட்கிறாங்க. இது அனைத்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கத்தின் அடிப்படைகள். அப்ப இங்க பார்க்கிறோம் நாங்க அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் விசுவாசிகளும் அல்லாஹ்வை விசுவாசித்தார்கள், அவருடைய மலாய்க்கமார்களை விசுவாசித்தார்கள், அவருடைய வேதங்களை விசுவாசித்தார்கள், அதே போல அவருடைய தூதர்களை விசுவாசித்தார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். இப்ப அல்லாஹ்வை பற்றி விசுவாசம் நான் ஆரம்பத்தில் சொன்ன போல அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், தேவையற்றவன், யாராலும் பிறக்கப்படவில்லை, யாருக்கும் அவன் தந்தையும் அல்ல, அவனுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படைகள். இதெல்லாம் ஒரு முஸ்லிம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் பத்தி கேட்டா அல்லாஹ் யாரு? குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் யாரு? அவன் எந்த ஒரு தேவையற்றவன், நிரப்பமானவன், மற்றவர்களுக்கு கொடுப்பதல்லாம அவன் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்தில்லை. அல்லாஹு ஸமத். லம் யலித், அவன் யாரையும் பிறவில்லை, அவன் யாருக்கும் தந்தை இல்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இது ஈமான் அடிப்படை. இந்த அடிப்படை தெரிந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போலியான கடவுள்கள் எல்லாம் ஓரம் கட்டலாம், ஓரம் கட்டலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தில் எங்களுடைய ஜாகிர் நாயக், இந்தியாவை சேர்ந்த ஜாகிர் நாயக், சுப்ஹானல்லாஹ், அழகான விளக்கங்கள், கட்டாயம் கேளுங்க. அதை ஆங்கில பாஷையில் இருக்குது, தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, அரபியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஒரு முஸ்லிம் கட்டாயம் கேட்கறதெல்லாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சூறாவை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ உலகத்தை, இந்து உலகத்தை, பௌத்த உலகத்தை, இந்த உலகில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத கடவுளை நம்பியிருக்கக்கூடிய அத்தனை சமுதாயங்களையும் ஆட்டி வைச்சார். ஒரே ஒரு அத்தியாயம், சின்ன சூரா, சூரத்துல் இக்லாஸ். ஈசா கடவுள்னு சொல்றியா? இந்த குர்ஆன் வசனங்களை ஒப்பிட்டு பாரு. அல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹத், ஈசா மட்டுமா கடவுள்? ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில். அப்ப அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் கிட்ட வைக்கல, கடவுள் இல்லை. சரி, அவர் மட்டும்தான் வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு, ஒரு வாதத்துக்கு, குல் ஹுவல்லாஹு அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையற்றவன், நித்திய ஜீவன், அவன் வழங்குபவன், யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்தில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா? அவருக்கு தேவைஞ்சி, சாப்பிட்டாரு, குடிச்சாரு, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்தாரு, 1000 தேவை இருந்துச்சு, உறக்கமறு தூங்கினாரு. ஏன்? தேவை ஏற்படும் போது மரசல கழிவுக்காக மரசல கூடத்துக்கு போனாரு. அப்ப அல்லாஹ்வோட ஒப்பிடலுமா? ஈசா தேவையற்றன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பாருங்க, சின்ன ஒரு சூறா வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடிய கடவுள்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் ஓரம் கட்டலாம். அல்லாஹு ஸமத், சரி, தேவையற்றன்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு, வாதத்துக்கு, லம் யலித், அல்லாஹ் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் தாயினால் பிறக்கப்பட்டவர். யாரு? தாயாரே மரியம் அலைஹிஸ்ஸலாம்.
அதிலே அவுட். வலம் யூலத், அவருக்கு பிள்ளை விட்டு இருந்துச்சா வரலாற்று பார்க்க வேணும். சரி, இது எல்லாத்திலையும் சரி கண்டோம் வச்சுக்கொள்வோம், பாஸ் போட்டோம். கடைசியா அல்லாஹ் சொல்றான் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாக உலகத்தில் கோடி கோடி மக்கள் இருக்காங்க. பொய்யான கடவுள்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல தான் கடவுள் சொல்லி போட்டு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், உலுல் அஸ்ம்களில் ஒருவர், சிறப்புக்குரிய ஒரு நபி. ஆனால் அவரை நம்பி இருந்த மக்கள் இப்படித்தான் சோடிச்சாங்க, தொங்க போட்டிருக்காங்க, உருவத்தை தொங்க போட்டிருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்தை, அவருடைய தாயாருடைய உருவத்தை தொங்க போட்டு கொண்டு கடவுள் வழங்குறாங்க. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மிகச்சிறிய ஒரு சூறாவோட உலகில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத கடவுள்களை ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா கிட்ட எடுக்க முடியாது. அதெல்லாம் போலி கடவுள் என்பது உறுதியாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். இதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி, அதாவது சரியான நம்பிக்கை அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொண்டார்கள். அதே போல அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட விசுவாசிகளும் கொண்டார்கள். இரண்டாவதாக மலாயிகத்தி, மலாய்க்கமார்கள் என்ற ஒரு படைப்பு இருக்குது அல்லாஹ்வுக்கு. அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, மலாய்க்கமாருடைய எண்ணிக்கை, அவருடைய படை பட்டாளங்கள் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அதுக்கு சிறிய ஒரு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தின் போது பைத்துல் மஅமூர் என்ற ஒரு ஆலயத்தை தரிசிக்கிறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு நேராக வானத்தில் இருக்கக்கூடிய ஆலயம், 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிறாங்க, பார்க்கறாங்கங்கிற காட்சிகள் எல்லாம். அப்போது அவர்கள் கண்ட காட்சி, அந்த ஆலயத்துக்கு அல்லாஹ்வை வணக்கம் புரிவதற்காக ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வராங்க. 70,000 மலக்குமார்கள். அன்றைய தினம் அவர்கள் வணக்கம் புரிந்து விட்டு திரும்பி சென்றால் கியாம நாள் வரையிலும் அவர்களுக்கு 2வது நாள் வணக்கம் புரிகிறது டைம் கிடைக்காது. அந்த அளவுக்கு அளவு கடந்த எண்ணிக்கை கொண்ட மலாய்க்காமார்கள் வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பைத்துல் மஅமூரை வணக்கம் புரிவதற்காக. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய மலாய்க்காமாருடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கென சிறப்பம்சங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு ஊன் உறக்கம் இல்லை, பசி பட்டினி கிடையாது, தாகம் இல்லை. அவருடைய சோழி என்ன, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பதுதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மை அவர்கிட்ட கிடையாது. ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எங்களுடைய உம்மத்துக்கு, இறுதி உம்மத்துக்கு தலைவராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களின் முத்திரையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல மலாயிக்கமார்களுடைய தலைவர் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க சிறப்பை சொல்வதாக இருந்தா தனியான ஒரு கிளாஸ் நடத்தணும். ஒரே ஒரு சிறப்பை மட்டும் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை குகையில் அல்லாஹு தஆலாவுக்கு வணக்கம் புரிஞ்சு கொண்டிருக்காங்க. நபியாகிறதுக்கு முந்தி, நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முந்தி, குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் ஹிரா மலை குகையில வணக்கம் புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாராங்க வஹியை கொடுப்பதற்கு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்ற இந்த 5 வசனங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கிறார். அத நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றான், டைம் போயிட்டு கொடுத்து போட்டு மேலே போயிட்டாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்
7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்திலிருந்து பூமிக்கு வாரத்துக்கு செகண்ட். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். ஹிராமலை குகையிலிருந்து அது ஒரு பக்கம் வானம் தெரியும். ஹிராமலை குகைக்கு போனாக்களுக்கு தெரியும். அது சரியா? அந்த குகையிலிருந்து ஒரு பக்கம் பார்த்தா காபா தெரியும், அதே மாதிரி வானம் தெரியும். வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள், வானம் தென்படவில்லை. வானம் தென்படவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விசேஷமான அவருடைய அடிப்படை உருவத்தில் வானத்தில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு 600 இறக்கைகள், அவர்களுக்கு 600 இறக்கைகள். சித்தமேத்தி ஜனா வகது சத்தல் உஃபுக், நாலா திசையும் வானத்தின் நாலா திசையும் மறைத்து நிற்கிறாங்க மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு அப்படியே நடுங்கிட்டாங்க. காய்ச்சல் போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஓசையை கொண்டு ஒரு சமுதாயத்தை அளித்திருக்கிறார். அவருடைய இறக்கையின் ஒரு ஓரத்தினால் ஒரு சமுதாயத்தை வானத்தின் பால் உயர்த்தி அளித்திருக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி எல்லா மலாய்க்கமார்களை பற்றியும் பேசினாதான் தனியா பேசணும். அப்ப இந்த மலாய்க்கமார்களையும் அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள். வக்குதுபிஹி, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட இன்ஜீல், இந்த மன்னிக்கவும் தௌராத், இன்ஜீல், ஜபூர், கடைசி வேதம் ஃபுர்கான், குர்ஆன், இந்த 4 வேதங்கள், இதல்லாத சுஹூஃப்கள் அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கப்பட்டன. வேறு வேதங்களும் இறக்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவைகள் அனைத்தையும் நம்புவார்கள். இதே போல மலாய்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி, அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவார்கள். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்டுகள். இது ஏன் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு சொன்னா, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அதாவது ஈமானுடைய 6 அம்சங்கள். அடுத்த 2ம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அது குர்ஆனிலே வருகிறது. அதே மாதிரி ஒரு நீளமான ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கற்றுத்தந்ததாக சொல்லுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இந்த 2 வசனங்களையும் விளக்கமாக தெரிந்து கொண்டே சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீருடைய பாடம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 274 வகுப்புகள் நடத்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு சேர்த்து 274 வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், என்கிட்ட கிட்டத்தட்ட 17 கோப்பிகள், இந்த மாதிரி கோப்பிகள் 17 பதிஞ்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை போட்டிருந்தா, அதுக்கான ஒரு வாய்ப்பு தந்தா அதையே ஒரு தஃப்சீராக எழுதிடலாம். பாப்போம், எங்கட மாணவர்களை யாருக்காவது ஆர்வம் இருக்கும்னு சொன்னா, கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் நான் நடத்தின தஃப்சீர் பாடத்திலிருந்து சிலதை தெரிவு செஞ்சு அதை எழுதி அச்சு போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு பாக்கியம். அதாவது 274 வாரம் அப்படின்னா எத்தனை வருடங்கள்னு என் கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க. சூரத்துல் பக்ரா முடிக்கிறதுக்கு 274 வாரங்கள், சூரத்துல் ஃபாத்தியாவும் சேர்த்து. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இதனுடைய சூரத்துல் பக்ராவுடைய விளக்கம் முழுமையாக முடிவடையும். நசீப் உள்ளவர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள். நசீப் இல்லாதவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்படி ஒரு வகுப்பு நடாத்தப்பட்டுச்சு, சூரத்துல் பக்ராவுடைய விளக்கம் எங்களுக்கு தரப்பட்டுச்சு என்று நீங்க சாட்சி சொல்லாவிட்டாலும், இங்க இருக்கக்கூடிய தூண்கள், இங்க இருக்கக்கூடிய சுவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜமாதுகளும் நாளை மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் எனக்காக சாட்சி சொல்லும் என்று சொல்லிவிட்டு, தயவு செய்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டினால் தொடர்ந்தும் சூரத்துல் பக்ராவுக்கு பிறகு நடக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும்.